என்று சொல்லும்போது நல்ல ஆலோசனை. ஆனா ரெகொபெயாமை தள்ளிவிட்டான் அப்படின்னு பார்க்கலாம். 2 நாளாகவும் 20ஆம் அதிகாரத்துல யோசபாத் ஜனங்களோடு ஆலோசனை பண்ணுகிறான். ஒரு யுத்த நேரத்துல ஜனங்கள் அருமையாய் ஆலோசனை பண்றாங்க. அந்த ஆலோசனைப்படி நடக்கிறார். கத்தி எடுக்காம ரத்தம் சிந்தாம அந்த ஒரு பெரிய வெற்றி இஸ்ரவேல் மக்களுக்கு கிடைத்தது என்பதை நாம் எல்லாரும் அறிவோம். என்ன ஆலோசனை? யோசபாத்துக்கு ஜனங்கள் என்ன ஆலோசனை கொடுத்தாங்க சொல்லுங்க. யோசபாத் எப்படி யுத்தத்தை ஜெயிச்சாரு? பாரகக்குழு ராணுவத்துக்கு முன்னால ஆடிட்டு போறாங்க. கர்த்தரை துதியுங்கள் கிருபை என்றும் உள்ளதுன்னு பாரகக்குழு முதல்ல ஆலோசனை. யாரோட ஆலோசிக்கிறாரு? ஜனங்களோடு யோசபாத் ஆலோசித்து ஜனங்களே ஒத்துக்கிறாங்க. ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார், இந்த யுத்தம் உங்களுடையதல்ல, இது கர்த்தருடையது. அப்ப ஜனங்கள் ஆண்டவர் பார்த்து பண்ணாம பாட்டு பாடிட்டு போவோம். இது போல நல்ல ஆலோசனைகள் இன்னைக்கு நமக்கு தேவை. நாமும் நல்ல ஆலோசனைகள் கொடுக்கிறவர்களாக இருக்க வேண்டும். சங்கீதம் 55:14 நேற்று பார்த்தோம். 55:14 நாம் ஒருமித்து இன்பமான ஆலோசனை பண்ணி தேவாலயத்துக்கு போனோம். ஆக இது தன்னோட நண்பர்களை குறித்து நண்பனை குறித்து சொல்லும்போது சொல்றோம். நாம் ஒருமித்து இன்பமான ஆலோசனை பண்ணி எங்க போனோம்? சுத்தி பார்க்க போனோம். ஆலயத்துக்கு போகிறதுனால நிறைய என்டர்டைன்மெண்ட் இருக்கு. நம்ம பிள்ளைகளுக்கு குறிப்பாக இன்பமாய் ஆலோசனை பண்ணி எம்ஜிஎம்க்கு போனோம். இன்பமான ஆலோசனை பண்ணி ஏதோ ஒரு தீம் பார்க்கு போனோம். அப்படிதான் இன்னைக்கு இருக்கு. ஜனக்கு இப்ப எல்லாமே குலாசாயிக்கு தலைகீழா இருக்கு. வாரங்கள் நடத்துறோம், ஞாயிற்றுக்கிழமையில வீட்டுல சும்மா இருக்கணும். ஆனா இதே கம்மியா இருப்பாரு. சரியா? ஞாயிற்றுக்கிழமை அப்படியே ஃப்ரீயா இருக்கு பழகி ஞாயிற்றுக்கிழமை ஆலயத்திலிருந்து போதும் என்ன பண்ணக்கூடாது, வெளியே போகக்கூடாது. அப்படிப்பட்ட நல்ல ஆலோசகர்கள் நமக்கு தேவை. ஏன் நமக்கு ஆலோசனை தேவை? தேவனுடைய ஆலோசனை எதுக்கு தேவை? இது போல நல்ல நண்பர்கள் இருக்கிறாங்க, நல்ல முதியவர்கள் இருக்கிறாங்க. இவங்க ஆலோசனை விட நம்ம தேவனுடைய ஆலோசனை எதுக்கு தேவை அப்படின்னு நம்ம பார்க்கிற வேளையில எரேமியா 17ஆவது அதிகாரம் 9வது வசனத்தை வாசிங்க. எரேமியா 17ஆவது அதிகாரம் 9வது வசனம். எல்லாவற்றை பார்க்கிலும் இருதயமே திருக்குள்ளதும் மகா கேடுள்ளதுமாய் இருக்கிறது. அதை அறியத்தக்கவன். ஏன் நமக்கு இன்னொரு ஆலோசனை தேவை? அது தேவனுடைய ஆலோசனை தேவை. நம்ம இருதயம் அப்படிப்பட்ட இருதயத்தை நம்புகிறவன் என்ன சொல்றது? தன் இருதயத்தை நம்புகிறவன் மூடன். தன் இருதயம் நம்பி தன் இருதயம் சொன்னவரையெல்லாம் செய்கிறவன் மூடன், அவன் முட்டாள். ஏன்னா இருதயம் திருக்குள்ளதும் மகா கேடு உள்ளதுமாக இருக்கிறது. அதை யாராலையும் புரிஞ்சிக்க முடியாது. நம்மளாலே நம்ம இருதயத்தை புரிஞ்சிக்க முடியாது. எந்த நேரத்தில் எதை நமக்கு செய்ய சொல்லும் என்பதை நம்மாலே திட்டமாய் சொல்ல முடியாது. ஆக நம்ம இருதயத்தை நம்பி நம்ம இருதயம் சொல்லுகிற ஆலோசனைப்படி நாம் நடப்பது தவறு. நமக்கு ஒரு நல்ல ஆலோசனை தேவை, நல்ல ஆலோசகர் தேவை. மனிதர்கள் இருக்கிறார்கள், ஆனா மனிதர்கள் எல்லாருமே ஒரு லிமிடேஷன் உள்ள இருக்கிறவங்க. நம்ம இருதயம் சுயநலமாய் சிந்திக்கும். எதை செஞ்சாலும் நமக்காக ஏதாவது லாபம் இருக்குமான்னு பார்க்கலாம் நம்முடைய இருதயம். அப்போ நம்ம ஏன் தேவ ஆலோசனை தேட வேண்டும்? தேவனுடைய ஆலோசனை எதுக்கு நமக்கு தேவைன்னா நம்முடைய இருதயம் அது கேடு உள்ளது, பாவம் நிறைந்த ஒரு இருதயமா இருக்கிறது. ஏசாயா 55வது அதிகாரம் 8வது வசனம். 2வது நமக்கு எதுக்கு தேவ ஆலோசனை தேவை அப்படின்னா உங்கள் வழிகளை பார்க்கிலும் என் வழிகளும் உயர்ந்திருக்கிறது.
தேவனுடைய நினைவுகள் உயர்ந்தது. நமது வரையறைக்கு உட்பட்டது. ஒரு அளவுக்கு மேல அதனால சிந்திக்க முடியாது. ஒரு அளவுக்கு மேல மனிதனாலே ப்ராப்ளத்துக்கு சொல்யூஷன் கண்டுபிடிக்க முடியாது. அப்ப நமக்கு நம்ம விட மேலான சிந்தனையுடைய, நம்ம விட மேலான அறிவுடைய, ஞானமுடையவராகிய, நம்ம எல்லாரையும் உருப்படின ஞானத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவராக இருக்கிற ஆண்டவருடைய ஆலோசனை நமக்கு தேவை. அதனால் உண்மையை கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்வேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். மூணாவது, நமக்கு வெளியிலிருந்து நிறைய பிரஷர். சரியா? ரோமர் 12:2 வாசிங்க. ரோமர் 12:2. பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல் உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள். இந்த பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம். பக்கத்து வீட்டுக்காரங்க அதை செய்யறாங்க, பக்கத்து வீட்டுக்காரங்க அதை வாங்கிட்டாங்க. கீழே வீட்டுல இருக்கு, கீழே வீட்டுல இருக்கு, மேல வீட்டுல இருக்கு, உங்க வீட்டுல இருக்கா? நீங்க அதான் பண்ணலாம். அட்வர்டைஸ்மெண்ட் எல்லாமே அது இல்லைன்னா நீங்க ஏதோ ஒரு பெரிய ஒரு பாவம் பண்ணிட்டவங்களா, ஒரு பரிதாபத்துக்குரியவர்களா நீங்க அட்வர்டைஸ்மெண்ட் வந்து நம்ம முட்டாளாகும். நம்ம பிள்ளைங்க உடனே குதிச்சிருவான், அவன் வாங்கிட்டான், அவங்க வீட்டுல அது இருக்கு, அவங்க வீட்டுல இது இல்லை. பிரபஞ்சத்துக்கு ஒத்த அவனை போல நாம் இருக்கணும்னு அவசியம் கிடையாது. உலகத்தார் போல நாம் இருக்க வேண்டும் என்கிற கட்டாயம் கிடையாது. ஆனால் வலுக்கட்டாயமாய் இந்த கார்பரேட் உலகம் நம்மை அதுக்குள்ள எடுத்துட்டு போகுது. இதெல்லாம் நீ செஞ்சாதான் இந்த உலகத்துல வாழ்வதற்கு தகுதியானவன், இதெல்லாம் உங்களுக்கு இருந்தாலும் நீ வாழ்வதற்கு தகுதியானவன் என்கிற மனநிலையை நாம் அறிந்தோ அறியாமலையோ நம்ம பார்க்கிற அட்வர்டைஸ்மெண்ட் நம்ம கல்விக்கு போகும். பிரபஞ்சத்துக்கு ஒத்த அவன் செய்யறான், இவன் செய்யறான்னு நாம அதை பின்பற்ற வேண்டிய அவசியம் இல்லாம தேவனுடைய நன்மையும் பரிபூர்ணமான சித்தம் என்னதென்று பகுத்தறிந்து அவன் செய்யறான், இவன் செய்யறான் எல்லாமே இந்த ஆண்டவருக்கு பிரியமானதா, இது நன்மை தருமா, இது பரிபூர்ணமானதா, அப்படி அறிந்து கொள்வதற்கு நம்முடைய மனம் புதிதாக்கப்பட வேண்டும். எக்ஸ்டர்னல் பிரஷர் நிறைய நமக்கு இருக்கு. துன்மார்க்கனுடைய ஆலோசனையை நடமாடணும். நீதிமொழிகள் 1வது அதிகாரத்தை நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா சாலமோன் எழுதுறாரு, நயம் காட்டுவான். என்ன பண்ணுவாங்க? துன்மார்க்கர் நயம் காட்டுவார்கள், நமக்கு ஏமாற்றுவாங்க, நம்ம மூளையை பாலிஷ் பண்ணுவாங்க. என்ன சொல்லுவாங்க பாருங்க, 10ஆம் வசனத்துல வாசிங்க, சில வசனங்கள் வாசிங்க. பாவிகள் உனக்கு நயம் காட்டினாலும் ஆசை காட்டினாலும் பயக்காதே, சம்மதியாதே. நம்முடைய வீடுகளை இறக்குவோம், எங்களுடைய பங்காளியாக நம்ம எல்லாருக்கும் ஒரே பள்ளி இருக்கும் என்று அவர்கள் சொல்வார்களே. நீ அவர்களுடைய வழி நடவாமல் காலை அவர்கள் காதைக்கு விளக்குவாங்க. நிறைய ஆசை காட்டுவாங்க, நிறைய அது இது இருக்கு, அது வந்துடும், இது வந்துடும் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம எல்லாம் சக்தி இருக்கு, கொள்ளடிக்கலாம், வீட்டில் நிறைக்கலாம், எல்லாரும் ஒரே பயிர் ஒன்று என்ன கிடையாது. நம்ம எல்லாரும் ஒன்று நிறைய சேர்த்து நிறைய அனுபவிப்போம். அதான் யோகு சொல்றாரு வாசல்ல, யோகு புத்தகத்துல யோகு சொல்லுகிற ஒரு காரியம், நான் துன்மார்க்கருடைய ஆலோசனை எனக்கு தூரமா இருக்கிறார். 21வது அதிகாரம் 16வது வசனம். யோகு 21வது அதிகாரம் 16வது வசனம். 27ஆம் வசனம் வாசிங்க. ஆலோசனைகளையும்
கொட்டி கிடக்குது. எந்த ஒரு நாளும் ஆலோசனை கொட்டி வரும். கூகுள்ல தேடிங்கன்னா இட்லி செய்யறதுன்னா அது ஒரு 10 வரும், சப்பாத்தி செய்யறதுக்கு அது ஒரு 10 வரும், பரோட்டா செய்யறதுக்கு அது ஒரு ஆலோசனைக்கு குறைவே கிடையாது. துன்மார்களுடைய ஆலோசனைக்கு நம்ம எச்சரிக்கையாக இருக்க வேண்டியது அவசியம். கருமையான தேவனுடைய பிள்ளைகளே, பாருங்க, ரெகோபெயாம் சாலமோனுடைய மகன் ரெகோபெயாம் செய்த தவறினாலே தேசம் 2ஆக அது பிரித்து போயிட்டு, ஒரு கூட்டம்னா ஒரு சின்ன கூட்டம்னா ரெகோபெயாம் ஒரு பெரும் பகுதி அது தன்னை பிரித்து கொண்டு போயிட்டு உனக்கு எனக்கு சம்பந்தம் இல்லை அப்படின்னு போயிட்டு என்ன முதியவர்கள் சொன்ன ஆலோசனையை தள்ளிவிட்டு அவனோடு வளர்ந்த வாலிபர்களுடைய ஆலோசனையை கேட்டான். அதெல்லாம் கிடையாது பெருசுங்க, அதெல்லாம் என்னது கேட்காது. அந்த ஆலோசனை எல்லாம் கேட்காத. ஜனங்களை எப்போ கண்ட்ரோல்ல வச்சிருக்கணும், ஜனங்களை எப்போ உனக்கு பயந்து நடக்கணும், அப்பதான் உனக்கு கேட்டு அப்படிதான் தூண்டி விட்டாங்களாம். இல்ல என் அப்பா கொடுத்த தண்டனை சின்னது, நான் அதோட பெருசா உங்களை தண்டிக்கிறேன் அப்படின்னு நீ சொல்லிப்பாரு. பயந்து நடந்து உன் காலில் வந்து விடுவான். முதியவர்கள் சொன்னாங்க, நீ அவங்க கேட்டு அவங்க சொல்றது கேட்டு நடப்பா, அப்ப அவங்க என்னைக்குமே உனக்கு ஊழியக்காரராக இருப்பாங்க, அவங்க பிரியமா இருப்பாங்க. அது 2 விதமான ஆலோசனை எப்பவுமே நமக்கு கிடைக்கும். நல்லதை தெரிஞ்செடுத்து நாம் அதன்படி நடப்பதற்கு எப்போதும் ஆயத்தமாக இருக்க வேண்டும். ஏன் ஆலோசனை, தேவ ஆலோசனை பெற வேண்டும்? அவருக்கு எல்லாம் தெரியும். அவர் எலிசரா எல்லாவற்றையும் அறிந்தவர், எல்லாவற்றையும் தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே வைத்திருக்கிறவர். கொலோசியர் 2வது அதிகாரம் 9வது வசனம் வாசிங்க. கொலோசியர் 2வது அதிகாரம் 9வது வசனம். தேவத்துவத்தின் பரிபூரணம் எல்லாம் அவருக்குள்ளே வாசம் எல்லாம் அவருக்குள்ளே இருக்கிறார். நித்தியமானவர், எல்லாவற்றையும் ஆகிறவர், எல்லாவற்றையும் அறிந்தவர். அவருக்கு தெரியாத ஒன்றுமே கிடையாது. நம்ம கண்ணை பத்தி பார்த்தோம், எல்லாவற்றையும் அவர் அறிந்திருக்கிறார், எல்லாமே தெரியும். ஆகவே நாம் அவருடைய ஆலோசனையை நாம் பெற வேண்டும். 2வது எபிரேயர் 2வது அதிகாரம் 17-18 வாசிங்க. ஏன் தேவன் நல்ல ஆலோசகராக இருக்கிறார்? இயேசு கிறிஸ்து நல்ல ஆலோசகராக இருக்கிறார். வாசிங்க. ஒப்பாக வேண்டியதாக இருந்தது. அவர் தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டதினாலே அவர் உதவி செய்ய வல்லவராக மனிதனாக இயேசு கிறிஸ்து ஆலோசனை கர்த்தா எல்லாருக்கும் பேரு. ஏசாயா 9 பார்க்கிறோம். ஏன் ஆலோசனை கர்த்தா? அவர் தேவனோடு நித்தியத்திலே அவர் வாழ்கிறவர், திரியேக தேவன்ல அவர் ஒருவராக இருக்கிறவர். 2வது அவர் தேவனாக மனிதனாக வந்து மனிதனை போல வாழ்ந்து மனிதனை போல சுக துக்கங்களை அனுபவித்து எல்லா பசி தாகம் எல்லா உணர்வுகளையும் அவர் கொண்டிருந்து அவர் வாழ்ந்தார். அவருக்கு மனிதனா எப்படிப்பட்டவன் என்று நல்லா தெரியும். அவர் தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டதனாலே அவர் சோதிக்கப்படுகிறவர்களுக்கு ஒரு கஷ்டத்துல மீண்டு வந்தவங்களுக்கு தான், அவர் பெரிய ஒரு பாடுபட்டு மேல வந்தவங்களுக்கு தான் அது போல கஷ்டப்படுறவங்களுக்கு எவ்வளவு சிரமம் இருக்கும்னு தெரியும். குடிகாரர் மறுவாழ்வு அப்படின்னு நம்ம கீழே பழைய கன்ஸ்ட்ரக்ஷனால வரல. அங்க பேசுறவங்க யாரும் பாத்தீங்கன்னா குடிப்பழக்கத்தினால மனைவிய இழந்து, குடும்பத்தை இழந்து, சந்தோஷத்தை இழந்து, அதுக்கப்புறம் குடிப்பழக்கத்தை விட்டு மீண்டு வந்து அதெல்லாம் திரும்ப பெற்றவங்க தான் சொல்லுவாங்க. அப்போ புதுசா குடிப்பழக்கத்தினால பாதிக்கப்பட்ட ஆர்வமா கேள்விப்பட்டு உட்கார்ந்து இருப்பாங்க.
அவங்களுக்கு அது பிரயோஜனமா இருக்கு. நான் எவ்வளவுதான் துணியை பத்தி பேசினாலும் மற்ற எந்த தீமைகளை பத்தி பேசினாலும் அவ்வளவா அதோட சம்பந்தப்பட்டவங்களுக்கு அது எண்ணப்பட்டு இருக்காங்க. ஆனா அந்த கஷ்டத்திலிருந்து மீண்டு வந்தவங்க சொல்லும் போது நிறைய பேர் மன மாறி வந்திருக்காங்க. கிட்டத்தட்ட 40 பேர்கிட்ட ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் நம்ம ஆலயத்தில் பழைய ஆலயத்தில் சொல்லுவாங்க. எது சொல்றேன்னா அந்த நம்மளோட மனிதனாய் வாழ்ந்து அவருக்கு விரோதமாய் ஆலோசனை பண்ணாங்க. அவருக்கு எல்லா உணர்வுகளும் மனிதனுக்கு எல்லா உணர்வுகளும் இருந்தது. அவருக்கு நம்ம பத்தி நல்லா மனிதனாக வாழ்ந்ததுனாலே அவருக்கு நல்லா தெரியும். மூணாவது ஏன் தேவ ஆலோசனை நமக்கு முக்கியம் அப்படின்னா, 1 யோவான் 4:16 வாசிங்க. அவர் நம்மை அதிகமாக நேசிக்கிறவர். சரியா? 1 யோவான் 4:16 விசுவாசிக்கிறோம். இன்னைக்கு கவுன்சிலிங் சென்டர் நிறைய இருந்துச்சு. குடிப்பழக்கமா அது ஒரு சென்டர், குடும்ப பிரச்சனையா அதுக்கு ஒரு கவுன்சிலிங் சென்டர், தற்கொலை எண்ணத்துல இருக்கிறாங்களா அவங்களுக்கு கவுன்சிலிங் சென்டர். அவங்க கிட்ட போய் நம்ம பேசணும் அப்படின்னா அவங்க படிச்சது அதை வச்சு அவங்க பேசுவாங்க தவிர எதிரில் இருக்கிறவங்களுடைய மனநிலையை அறிந்து பேசுறாங்க. அவங்க படிச்சது அதை நம்ம மனசுல திணிக்க பார்ப்பாங்களே தவிர நம்ம என்ன நிலைமையில இருக்கோம். சிம்பத்தி எம்பத்தி கவுன்சிலிங் எம்பத்தி அப்படின்னு உண்டு. அப்படின்னா ஒரு துயரத்துல இருக்கிறாங்க அப்படின்னா அவங்களோடு ஒன்றிணைந்து அவங்க உணர்வுகளை தன் உணர்வுகளாக ஏற்றுக்கொண்டு பேசணும். கவுன்சிலிங் பண்ணணும் அப்படின்னா ஒரு துயரத்தில் இருந்து அவங்களோட அவங்க ஷூவை போட்டு வந்துருவாங்க. அவங்கள போலவே மாறி கவுன்சிலிங் கொடுத்தாங்க. அதுக்கு ரொம்ப தியாகம் தேவை. அவங்க படிச்சுட்டு கவுன்சிலிங் பண்றது படிச்சுட்டு வந்தவங்களால என்ன பண்ண முடியாது, ஒரு துயரத்தில் உண்மையாக பரிபூர்ணமாக உதவி செய்ய முடியாது. ஆனா இயேசு கிறிஸ்து நம்மை நேசிக்கிறார். நம்ம நல் வாழ்க்கை தான் அவருக்கு ரொம்ப முக்கியம். அவருடைய ஆலோசனை மனிதன் எந்த படிப்பு படித்த டாக்டரேட் படித்த எந்த ஒரு மனிதனுடைய ஆலோசனைகளும் மிகவும் மேலான ஒன்று. கடைசியாக சொல்லி நினைக்கிறேன், ஏன் நமக்கு தெய்வ ஆலோசனை முக்கியம்? வெளிப்படுத்தின விசேஷம் 2வது அதிகாரம் 23வது வசனம். வெளிப்படுத்தின விசேஷம் 2வது அதிகாரம் 23வது வசனம். நானே உள்ளிந்திரியங்களையும் இருதயங்களையும் ஆராய்கிறவர் என்று எல்லா சபையும் அறிந்து கொள்ளும். நம்முடைய இருதயத்தை பற்றி அவருக்கு நல்லா தெரியும். நாம் என்ன யோசிப்போம் அப்படின்னு அவருக்கு முன்னாலேயே தெரியும். அதான் நோவாவுடைய நாட்களில் ஆண்டவர் சொன்னார், அவருடைய இருதயத்தின் ஆதியாகமம் 6வது அதிகாரத்தில் இருக்குங்க. 5ஆம் வசனம் வாசிங்க. அவன் இருந்தது நினைவுகளின் தோற்றம் எல்லாம், நினைவுகளின் தோற்றம் எல்லாம் நித்தமும் ஒன்றான். அதான் 130ஆம் வசனத்தில் தாவீது சொல்றாரு, என் நாவில் சொல் பிறவாதது கொண்டே எல்லாத்தையும் அறிந்திருக்கிறேன். இருதயத்தின் நினைவுகளின் தோற்றம் ஆனத்தில் அங்க ஆரம்பிக்கிருப்பாங்க, அதுவே அவருக்கு தெரியும். அவர் இருதயத்தையும் உள்ளிந்திரியங்களையும் அவர் ஆராய்ந்து அறிகிறீர்கள். அவருக்கு நம்ம பத்தி எல்லாமே தெரியும். நம்ம அடுத்து என்ன திட்டம் போட போறோமோ அவருக்கு தெரியும். அவருடைய ஆலோசனைக்கு விரோதமாக நம்மால ஒன்றுமே செய்ய முடியாது. ஆலோசனை தேவான உண்மையை கண்ணை வைத்து ஆலோசனை சொல்லுவேன் சொன்ன ஆண்டவர் அவர் பெரியவர், நித்தியமானவர், நம்ம பற்றி நல்லா அறிந்தவர், நம்ம மனம் உருவக்கூடியவராக அவர் இருக்கிறார். அவருடைய ஆலோசனைகள் இப்பவே நம்மை நேர்வழியிலே நடத்தி ஒரே ஒரு வசனத்தை வாசிக்க முடியும். 73வது சங்கீதம்
ஆலோசனையின்படி நீர் என்னை நடத்தி முடிவிலே என்னை மகிமையில் அவருடைய ஆலோசனைப்படி போல பெரிய ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். உங்களுடைய ஆலோசனைப்படி நீர் என்னை நடத்தி முடிவிலே என்னை அவர் ஆசைகள் நம்ம எல்லாரும் மகிமை அடைய வேண்டும். அவர் இருக்கிற இடத்துல நாமும் போக வேண்டும். அவருடைய ஆலோசனை மிகவும் அதற்காக அவங்க ஆசீர்வதிப்பாங்க. இப்போதும் புது தம்பதிகள் வந்திருக்கிறார்கள். சுஜினும் கிரேசியா சாமியும் அவர்களை வாழ்த்தி ஜெபிப்போம். அதுவும் பார்க்க வரும்படி கேட்டுக்கிறேன். உலகத்தின் முழு குடும்பத்துக்கும் நாமக்காரராகிய தேவனை குடும்பம் என்ற ஒரு அமைப்பை ஏற்படுத்தி அதில் பிள்ளைகளை இணைத்து அந்த குடும்பத்தை ஆசீர்வதிக்கிறது. இஸ்ரவேல் குடும்பத்தை ஆசீர்வதிப்பார், ஆரோன் குடும்பத்தை ஆசீர்வதிப்பார், கர்த்தரை பயப்படுகிற பெரியோரை சிறியோரை ஆசீர்வதிப்பார் என்ற அந்த வார்த்தைகளின்படி இந்த நாளிலே அந்த புதுமண தம்பதிகளாக வந்து முன்னேற்றப்பட்டிருக்கிற சுஜினையும் ஷாலினியும் அதை நீர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நாங்கள் கொண்டாடுகிறோம். இந்த மாதம் 3ஆம் தேதி அந்த திருமணம் நடைபெற்றிருக்கிற ஒரு வாழ்க்கையில நீ தந்துவருகிற சந்தோஷத்துக்காக இந்த வழிகாட்டுதலுக்காக உங்களை துதிக்கிறோம். இன்னொரு வாழ்க்கை உங்களுடைய ஆலோசனைப்படி நடப்பதாக அவர் மேலே கண்ணை வைத்து கற்று ஆலோசனை தாவும் வாழலாம். அவங்களுக்கு பிரியமானதை செய்ய ஒருவருக்கொருவர் உண்மையாய் வாழ அன்றே திருப்பி பாராட்டுகிறார். இதனுடைய கை பிரயாசங்கள் ஒவ்வொன்றையும் ஆசிரியர் திருமணத்தின் மூலமாய் இணைக்கப்பட்டிருக்கிற இரு குடும்பத்தில் கூட உங்களுடைய இரட்சகர் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன். ஆமேன். இந்த புதன் வியாழன் ஆராதனை அரசு அனுமதிக்கிற வரைக்கும் தொடர்ந்து நடைபெறும். ஞாயிற்றுக்கிழமை திறக்க அனுமதி கிடைத்த பிறகு நாம் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு மாறுவோம். அவை தொடர்ந்து இந்த வாராந்திர ஆராதனைகளில் நீங்கள் கலந்து கொள்ளும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். 111வது பாடலை நாம் யாவரும் எழும்பி நின்று பாடுவோம். மேகம் மீதில் இயேசுராஜன் வேகம் வராரே என்கிற பாடலை நாம் பாடுவோம். அப்பொழுது காணிக்கை சேர்க்கப்படும். மேகம் மீதில் இயேசுராஜன் வேகம் வராரே. மேகம் மீதில் இயேசுராஜன் வேகம்
பரிசுத்தரெல்லாம் மறைந்திட போவாரே. அவர் உரைத்த அடையாளங்கள் எல்லாம் தவறாமல் நடக்கின்றன. அவர் வரும் வேளையை எவருமே அறியார், ஆண்டவரே அறிவார். அவர் வரும் வேளையை எவருமே அறியார், ஆண்டவரே அறிவார். அல்லேலூயா. மேகமீதில் கடைசி சரணம் பாடும். அல்லேலூயா கீதமில் பாடி அகமகிழ்ந்தாடிடுவோம். அல்லேலூயா கீதமில் பாடி அகமகிழ்ந்தாடிடுவோம். வல்லவர் வரும் வேளையும் மீதோ வெல்லவே நெருங்கிடுதே. வல்லவர் வரும் வேளையும் மீதோ வெல்லவே நெருங்கிடுதே. மேகமீதில் இயேசுராஜன் வேகம் வாராரே. மேகமீதில் இயேசுராஜன் வேகம் வாராரே. நீர் உமது ஆலோசனையின்படி என்னை நடத்தி முடிவிலே உம்முடைய மகிமையிலே சேர்த்துக் கொள்வீர் என்று ஆசா பாடின வண்ணமாக ஆண்டவரே எங்களை உடைய வருகை வரைக்கும் இந்த உலகத்திலே பாதுகாத்து கொள்ளும். உடைய வருகையிலும் உம்மோடு இணைக்கப்படுகிற அந்த நேரத்துக்காக நாங்கள் ஆயத்தமாய் காத்திருக்க கர்த்தர் கிருபை செய்வீராக. உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் என்று சொன்னவர். மனிதனுடைய ஆலோசனைகள் அது வரையறைக்கு உட்பட்டது. ஆனால் உம்முடைய யோசனைகள் மகா பெரியவைகள். தாவீது சொல்லுகிற உம்முடைய யோசனைகள் எவ்வளவு அருமையானவைகள். யோசனைகள் ஆண்டவருடைய ஆலோசனைகள் எங்களுக்கு எப்போவும் கிடைக்கட்டும். நீர் எங்களை அறிந்திருக்கிறீர், நீர் எங்களை நேசிக்கிறீர். நீர் மனிதனாக இந்த உலகத்தில் வந்து மனிதனுடைய எல்லா பாடுகளையும் அனுபவித்தீர். மனிதனுக்கு என்ன தேவை என்று உமக்கு தெரியும். எங்களுக்கு ஏற்ற ஆலோசனை ஏற்ற நேரத்தில் தந்து எங்களை வழிநடத்த வேண்டும் என்று நாங்கள் மன்றாடுகிறோம். ஆராதனையில் கலந்து கொண்ட நம்முடைய பிள்ளைகளுக்காக நன்றி. ஒவ்வொருவரும் கர்த்தர் ஆசீர்வதியும். ஸ்தோத்திர காணிக்கை படைத்தவர்கள், புதிதாக திருமணமாகி வந்தவர்கள், தசோபாக ஸ்தோத்திர காணிக்கை, ஏல காணிக்கை என்று படைத்த ஒவ்வொருவரையும் கர்த்தாவே நீர் ஆசீர்வதிப்பீராக. சமாதானத்தோடு கூட எங்களை அனுப்பும். எங்களுடைய திருச்சபையின் ஒவ்வொரு விசுவாச குடும்பத்தையும் உம்முடைய நாமத்தில் நாங்கள் நினைத்து ஜெபிக்கிறோம். இப்போ வர தடைப்பட்ட உம்முடைய பிள்ளைகளுக்காக நன்றி. குறிப்பாக வயதானவர்கள் ஆண்டவரே முடியாத சூழ்நிலையில் இருக்கிறார்களப்பா. அவர்கள் இருக்கிற இடங்களில் அவர்களை தொட்டு பலப்படுத்தி கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. ராஜமணி அம்மாவுக்காக, பீட்டர் சக்கரை ஐயாவுக்காக, ஜவஹர் ஐயாவுக்காக, அன்பரசு ஐயாவுக்காக ஆண்டவரை இன்னும் வயதான ஒவ்வொருவரையும் உடைய சமூகத்தில் நாங்கள் நினைக்கிறோம். கர்த்தர் அவளை பலப்படுத்தி அருளும். அவர்கள் எல்லா தீமைக்கும் விலக்கி பாதுகாத்து கொள்ளும். குடும்ப தலைவர்கள், குடும்ப தலைவிகள், வாலிபர்கள், ஆண்டவரை கற்பஸ்திரீகள், குழந்தை பிரசவித்து இருக்கிறவர்கள் அனைவரையும் ஆண்டவரை உடைய கருத்தில் கொடுக்கிறோம். திருமணத்துக்கு ஆயத்தப்பட்டு வருகிற பிள்ளைகளுக்காக மன்றாடுகிறோம். கர்த்தர் அவர்களை ஆலோசனை கொடுத்து வழிநடத்த வேண்டும் என்று நாங்கள் மன்றாடுகிறோம். இன்னும் திருமணம் ஒழுங்காகவில்லை என்று வேதனையோடு கூட இருக்கிற பிள்ளைகளின் குடும்பத்தாரை நாங்கள் நினைக்கிறோம். ஏற்ற நேரத்தில் நன்மைகளை தருகிறவர், சகலத்தையும்
அதை நிறைவாய் செய்து முடிக்கிறவர். அவருடைய வாழ்க்கையிலும் அற்புதங்களை செய்வீராக. குழந்தை இல்லாத பிள்ளைகளுக்கு குழந்தை பாக்கியத்தாரும் கற்பஸ்திரீகளை பாதுகாத்து கொள்ளும். வேலை செய்கிறவர்கள், தொழில் செய்கிறவர்கள் எல்லாரையும் ஆண்டவரை உங்களுடைய கருத்தரை கொடுக்குறோம். வெளிநாடுகளில், வெளி மாநிலங்களில் அப்பா வேலை செய்கிற படிக்கல எங்கள் சபையின் பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் நாங்கள் நினைக்கிறோம். கர்த்தரை ஆசீர்வதித்தரலாம். எங்கள் பேராயத்தின் ஊழியங்கள் ஆண்டவரே, பேராயர்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவரே கர்த்தரை ஒப்பு கொடுக்குறோம். வேண்டிய ஞானத்தை தாரும், ஆலோசனை தாரும். இன்னும் பேராயம் ஆண்டவரே பல்வேறு விதங்களில் உங்களை ஆசீர்வதிக்கப்படும்படியாக நாங்கள் மண்டாடுகிறோம். எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யும். துதி, கன, மகிமை எல்லாவற்றையும் உமக்கே செலுத்துகிறோம். இயேசு இரட்சகர் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியின் ஐக்கியமும் இன்றும் என்றும் சதா காலமும் நம் அனைவரோடும் தங்கி இருப்பதாக. சபையாக நற்செய்தி நல்கிடவும் முற்பேதாக்கள் சத்தியத்தில் என்றுமே நிலைத்திடவும் தேவ ஆசீர்வாதத்தோடு அடியாரை என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உலகமேட பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. தேவ சமாதானத்துடனே போய் வாருங்கள். ஆமென். என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர் என் நேசர் நீரே. என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர் என் நேசர் நீரே. நான் வழி மாறும் போது என் பாதை காட்டினீர், என்னால் முடியாத போது என்னை தூக்கி நடத்தினீர். நான் வழி மாறும் போது என் பாதை காட்டினீர், என்னால் முடியாத போது என்னை தூக்கி நடத்தினீர். என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர் என் நேசர் நீரே. என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர் என் நேசர் நீரே. நடத்தினீர், உம்மை நோகடித்த போதும் உம் கிருபையால் மன்னித்தீர். நான் பாவம் செய்த போது என்னை உணர்த்தி நடத்தினீர், உம்மை நோகடித்த போதும் உம் கிருபையால் மன்னித்தீர். என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர் என் நேசர் நீரே. என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர் என் நேசர் நீரே. நான் தலை குனிந்த போது என்னோடு கூட வந்தீர், நான் குனிந்த இடத்திலே எந்தன் தலையை உயர்த்தினீர். நான் தலை குனிந்த போது என்னோடு கூட வந்தீர், நான் குனிந்த இடத்திலே எந்தன் தலையை உயர்த்தி
கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர், என் நேசர் நீரே. என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர், என் நேசர் நீரே. நான் வேண்டிக் கொள்வதெல்லாம் என் வாழ்வில் தருகின்றீர். நான் நினைப்பதற்கும் மேலாம் என்னை ஆசீர்வதிக்கின்றீர். நான் வேண்டிக் கொள்வதெல்லாம் என் வாழ்வில் தருகின்றீர். நான் நினைப்பதற்கும் மேலாம் என்னை ஆசீர்வதிக்கின்றீர். என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர், என் நேசர் நீரே. என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர், என்